ஹாய் கைஸ், இன்றைக்கான கான்டென்ட் என்னன்னா, நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொடிஷியா ட்ரேட் ஃபேர் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே நான் பார்த்த சில விஷயங்களை வீடியோவாக பண்ணணும்னு ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நான் முடியாது, வீடியோவில் போயிடலாம். என்ன கதைன்னா, அன்றைக்கி நான் ஃபேர் போயிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஃபேரு. ஸோ அங்கே நான் உள்ளே போகும்போது கார்னு போட கூட இல்லை, அந்தளவுக்கு கூட்டம். தென் நான் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேரில் இருக்கேன். நாங்கள் பார்த்த பாதி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 40+, 50+. யாருமே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டீனேஜில் நான் யாரையுமே பார்க்கல. அது ஏன் ட்ரேட் ஃபேர் மேலே அவேர்னஸ் இல்லையா, இல்லை ட்ரேட் ஃபேர்னா என்னன்னே தெரியலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரேட் ஃபேரில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிஸ் கிடையாது. உள்ளே இருக்கிறது எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனிஸ். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஒரு டேக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படிப்பட்ட கம்பெனி நீங்களே பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீல்டில் அந்த ஃபேரில் என்ன அளவுக்கு எவல்யூஷன் இருக்குங்கிறத நீங்கள் அங்கே போனால் தான் பார்க்க முடியும். நம்ம நாட்டில் என்ன அளவுக்கு அது வளர்ந்துருக்கு, வெளிநாட்டில் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, ஸோ நம்ம இதை இங்கே பண்ணலாமா இல்லை வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாமாங்கிற பல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். இதை விட சில பேர் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, போட்டிருக்கிற ஃபேருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையா, நான் ஏன் விசிட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃபீல்டில் மட்டும்தான் நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, எல்லா ஃபீல்டுலையும் போய்ட்டு அது எவ்வளோ க்ரோத் இருக்குங்கிறத நிச்சயமாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு உண்மையிலே வேறு இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது, இல்லை கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்கன்னா ஃபேர்லாம் அதிகமாக போடுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு அது பெரிய ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏன் டீனேஜர்ஸ் நீங்கள் பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக கற்றுக்கக்கூடிய இடமா அது இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற விஷயம்லாம் தேடி ஓடி இந்த கோர்ஸ் பண்ணுறேன், அந்த விஷயம் கற்றுக்குறேன், அந்த விஷயம் கற்றுக்குறேன், பே பண்ணி அவ்வளோ விஷயம் பார்க்குறீங்க, கற்றுக்குறீங்க, ஃப்ரீயாக நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் விசிட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி இருக்கும். இதெல்லாம் கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், நான் ரிஷி. இந்த மாதிரியான சில பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.